எந்த ஒரு விழாவையும் பிரம்மாண்டமா நடத்தி அசத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசத்துக்குரிய இனிக்கு இருதராஜ் அவர்கள் திருநெல்வேலியை நோக்கி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்கக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த விழாவை பிரம்மாண்டமா நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒற்றுமையா ஒருவர் மீது ஒருவர் அன்போடு இருக்கணும்னு நினைச்சுதான் கடந்த 15 ஆண்டுகளா இப்படிப்பட்ட சமத்துவ விழாவா கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை சகோதரர் இனிகோ இருதராஜ் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த அமைப்போட பேரையே கிறிஸ்துவ நல்லெண்ண அமைப்புன்னு வச்சிருக்காரு. அவருக்கும் அவருடைய நல்லெண்ணக்கத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த விழாவில் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருவனந்தபுரம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாரால் தக்கர் கன்வென்ஷன் சென்டர் பிரதான நுழைவாயில திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளபடிய பெருமை அடைகிறேன். ஏன்னா தன்னுடைய வாழ்நாளில் இந்தியாவுக்கு வராமலே தன்னுடைய சகோதரி எழுதின கடிதம் மூலமா இங்கே நிலவின பிற்போக்குத்தனங்களை அறிந்து அதனை போக்க கல்வி எனும் அறிவொளியை வழங்கின மாற்றுத்திறனாளி பெண் தான் சாரால் தக்கர் அவர்கள். தென் தமிழ்நாட்டில் ஏராளமான பெண்கள் படிச்சு கல்வி அறிவு பெறுவதற்கு அடித்தளமாக இருக்கிறது இந்த சாரால் தக்கர் போன்ற கல்லூரிகள் தான். கிறிஸ்துமஸ் விழா என்பது தேவாலயங்களில் மட்டுமில்லாம தெருக்கல்ல, வீதிகள்ல, பணியிடங்கள்ல கொண்டாடப்படக்கூடிய விழாவா இருக்கு. கிறிஸ்துமஸ் விழா என்பது நம்பிக்கையை விதைக்கக்கூடிய விழாவா, பரிவு காட்டும் விழாவா, அமைதிக்கு வழிகாட்டும் விழாவா, மகிழ்ச்சியை கொண்டாடும் விழாவா இருக்கு. அதனாலதான் மதங்களை கடந்து அனைத்து மக்களும் கிறிஸ்துமஸ் நாள்ல வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. அன்பு நெறியை பண்பு நெறியா வளர்த்தெடுக்கிறது தான் கொண்டாட்டங்களோட அடிப்படையா இருக்கணும். வெறுப்புணர்ச்சி என்பது பாவங்களைத்தான் செய்ய தூண்டும். ஆனால் அன்பு என்பது அத்தனை பாவங்களையும் போக்கும். அப்படிப்பட்ட அமைதியான அன்பான சமுதாயத்தை, சகோதரத்துவ உணர்வுமிக்க சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருடைய கடமையாக அமைந்திருக்கிறது. இதுதான் இன்றைய இந்தியாவுக்கு தேவை. இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகளாக வாழணும். அதுக்கு இது போன்ற விழாக்கள் துணை நிற்கணும். எங்களுடைய அன்பிற்குரிய இனிய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்க பெரும்பான்மையினர் எப்பவுமே சிறுபான்மையினர் நலனை, அவங்களோட மாண்பை போற்றி பாதுகாக்கக்கூடியவங்க தான். மதச்சார்பின்மை மதநலக்கத்தை விரும்புறவங்க உங்களுக்கு துணையா பாதுகாப்பாளனாக இருக்கும். என்றைக்கும் இருப்போம்னு உறுதியளிக்கத்தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். அதோட அடையாளமாகத்தான் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவிலே பங்கெடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மையுடைய நலனில் உண்மையான அக்கறை கொண்டுள்ள இயக்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் தான் சிறுபான்மை நலன் காக்கக்கூடிய பொற்காலம்னு சொல்ற அளவுக்கு ஏராளமான முன்னெடுப்புகளை
நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இங்கே பேசியவர்கள் பலர் அதை பற்றி எடுத்து சொன்னாங்க. திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு, பொறுப்பேற்ற பிறகு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல ஹைலைட்டா சிலவற்றை சொல்லணும்னா, திராவிட மாடல் அரசு மாணவ மாணவியர் விடுதிகளில் தங்கி படிக்க அவங்களுடைய பெற்றோருக்கான ஆண்டு வருமான உச்சவரம்பையும் பல்வகை செலவின தொகையும் உயர்த்தி இருக்கிறோம். இதனால இதுவரைக்கும் 884 பள்ளி மாணவ மாணவியர்களும் 3824 கல்லூரி மாணவ மாணவியர்களும் பயனடைந்திருக்கிறாங்க. கிராமப்புற மாணவிகள் இடைநிற்றல் இல்லாம கல்வி கற்கணும்னு இதுவரைக்கும் 1,03,000 மாணவிகளுக்கு 6,57,00,000 ஊக்கத்தொகை, வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில சிறப்பான திட்டம், 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற 90,723 மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை, அரசு உதவி பெறக்கூடிய சிறுபான்மையில பள்ளிகளிலேயும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம்னு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். உபதேசியர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்வதற்கான நிபந்தனைகளை தளர்வு செஞ்சு 5000க்கும் மேற்பட்ட நபர்களை உறுப்பினர்களாக சேர்த்திருக்கிறோம். திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரை மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் கூடுதல் கிறிஸ்தவ மகளிர் உதவக்கூடிய சங்கங்களை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 46 சங்கங்களுக்கு அரசு இணை மானியமாக 13,86,00,000 வழங்கியிருக்கிறோம். சிறுபான்மையினரால் நடத்தப்படக்கூடிய 456 கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்கியிருக்கிறோம். ஆரோக்கிய அன்னை தேவாலயம் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மறுமலர்ச்சி ஜெப ஆலயம்னு தமிழ்நாட்டில் 16 தேவாலயங்களை 2,15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொன்மையான தேவாலயங்கள் பாதுகாக்கப்படணும்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்டுவெல் நினைவு தேவாலயம், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் தேவாலயம், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித இருதய ஆண்டவர் தேவாலயம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித சேவியர் தேவாலயம், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் தேவாலயம்னு 12 மாவட்டங்கள்ல 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நம்முடைய சகோதரர் இனிகோ அவர்கள் கோரிக்கை ஏற்று விருதுநகர், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி மற்றும் திண்டுக்கல் ஆகிய 6 மாவட்டங்கள்ல புதுசா கல்லறை தோட்டங்கள் அமைக்க அரசு நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள்ல கல்லறை தோட்டங்களுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க 5 கோடி ரூபாய் நிதியை விடுவிச்சிருக்கிறோம்.